ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. முன்னாள் அமைச்சர் விமர்சனம் பண்ணாரு, இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இதெல்லாம் கடந்து போயிட்டோம்லங்க. 15 நாள் ஆயிப்போச்சு. அவர் விமர்சனம் பண்றாருல, அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சனம் பண்றாருல, சரி கருத்து விமர்சனம் பண்ணட்டும். விமர்சிக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு இருக்கு. யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். எங்களை யாரும் குறியே வைக்க முடியாது. யாரு மேலேயுமே வழக்கு எதுக்கு பதிவு பண்ணணும் இவங்கன்னு கேட்கிறேன் நான். வழக்கு பதிவு பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வேற என்ன செய்தி இருக்கு? நிதியமைச்சரா தமிழை பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு வருத்தம் இருக்கு. அவ்வளவு கோபம் தேவையில்லை. சட்டமன்றத்தில் அமைதியின் மொழி எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த கோபத்தில் அடிக்கிறதா அமைதியின் மொழி மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். அவரை மாத்திக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக ஆட்சியில எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, திமுக ஆட்சியில எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, இப்ப தவாக ஆட்சியில எம்எல்ஏ இருக்கீங்க, எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கீங்க. அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒவ்வொரு கட்சியினுடைய செயல்பாடுகள் சட்டமன்றம் வரையும். தவாக ஆட்சி நடக்குது, அவங்க செயல்பாடு என்னன்னு கேளுங்க. கடந்த காலங்களில் நீங்க அவங்க என்னுடைய செயல்பாடுகள் எப்பயும் போலதான் இருக்குது. தாவேக ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு தான் நீங்க ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. பூஜ்ஜியம். 9 லட்சம் பேருக்கு மின்கட்டண உயர்வு கூட்டியிருக்குன்னு சொல்லி அவங்க அமைச்சரே ஒத்துக்கிறாரு. எல்லாருக்குமே 2000 ரூபா வர்றது 6000 ரூபா வருது, 5000 ரூபா வந்திருக்கு. நிறைய கூடுதலா இருக்கு. பல்வேறு விஷயங்கள் இனிமே தான். அது தனி மனிதர்களா எங்களுக்கு புகார் வரலன்னு சொல்றாரு. அது இனிமே தான் நீங்க எல்லாருமே உங்களுக்கு இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எல்லார் வீட்லயும் இது பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புகார் பெட்டியில உங்களுடைய மனுக்களை நீங்க கொடுங்க. அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். எல்லா சினிமா நடிகரும் அரசியல்ல குதிப்பாங்க. அது போகதான் தெரியும். அரசியல்ல யாரையும் குதிக்க வேண்டாம்னு நம்ம சொல்லல. அதனால வர்றதை பாத்துக்கலாம். தமிழக நாடு உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் ஃபுல்லா பெரிய பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது. அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இந்த எஸ்பி ஆபீஸ் முன்னாடி இருக்கீங்க, கேளுங்க எஸ்பிட்ட போய். முன்னணி நடிகர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றது திராவிட கட்சிகளை பாதிக்குது. அதெல்லாம் எங்க கட்சியெல்லாம் யாரும் பாதிக்க முடியாதுங்க. நாங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம் நீங்க பாத்திருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இல்லாத திமுக மிகப்பெரிய ஆளுங்கட்சியா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. தேர்தல் ஜனநாயகத்தில் ஒரு தேர்தலில் வெற்றி பெறது தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். 99 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ந்து 4 தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோம். இந்த தேர்தலையுமே எங்க கூட்டணியில 74 பேர் நாங்க ஜெயிச்சுக்கிறோம். அதனால தேர்தல் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காண்டி மக்கள் மன்றத்தில் என்ன மக்களுடைய ஜஸ்டிபிகேஷன் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இப்படி எதிர்கட்சியா நாங்க எப்படி செயல்பட போறோம், இந்த ஆளுங்கட்சி எப்படி செயல்பட்டுன்றதா நீங்க பாக்கணுமே வெளிய. இந்த தோல்வி இதெல்லாம் எங்களுக்கு என்ன இல்ல சின்ன விஷயம். அது இதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நாங்க பெற்றிருக்கிறோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போவோம். நாங்க எதுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம்? டிவிக்கே தாங்க கூட்டணி வச்சிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. எங்க கட்சியில அதிமுக எத்தனை எம்எல்ஏ அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. அதிமுக நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவங்க கிட்ட ஏதோ ஒரு மாயையில ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களையாவது 2 பிடிச்சி கையில வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. விடுங்க, பாத்துக்கலாம், விடுங்க. ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க.